திருமிகு லட்சுமி, இப்போ கொடநாடு கொள்ளை வழக்குல அடுத்தது என்ன? எதை நோக்கி நகரும் இந்த வழக்கு? இது கொடநாடை பத்தி பேசுறதுக்கு முன்னால இடையில அக்னீஸ்வரன் பேசும்போது சொன்னாரு, பொள்ளாச்சி வழக்குல நாங்க தான் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தோம். அசிங்கமா இல்லையா? உங்க ஆட்சியில இவ்வளவு கேவலமா நடந்துருச்சு. இத்தனை பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்க இவ்வளவு கேர்ள்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வழக்கு தொடரப்படுது. அதை நாங்க சிபிஐக்கு கொடுத்தோம், நாங்க தான் நடவடிக்கை எடுத்தோம், வி brought them to books, ஜஸ்டிஸை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது அசிங்கமா இல்லையா? அப்போ உங்க ஆட்சியில தவறு நடந்ததுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதாவது அப்ப இருந்த முதலமைச்சர் வச்சிருந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்த சிபிசிஐடியால இதை விசாரிச்சு நீதி வாங்கி கொடுக்க முடியாததுனாலதான் இதை சிபிஐக்கு அப்ப கொடுத்தீங்க. இது நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்தாங்க. நீதிமன்றத்துல வழக்கு தொடர்க்கப்பட்டது, சிபிசிஐடிக்கு கொடுத்தாங்க. அப்ப எதிர்க்கட்சி சிபிஐ விசாரிக்க சொன்னதுல அது அப்ப இருந்த எதிர்க்கட்சி அது அசிங்கமா இல்லையா? என்ன சார் இது? இல்ல, மாநில அரசு சரியா விசாரிக்காது. 10 நாட்களுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. சரி, நம்ம நேத்து அண்ணா பல்கலைக்கழகத்தை கொடுத்துருங்க, கள்ளக்குறிச்சியை கொடுத்துருங்க. நேத்து சிபிஐ வேணாம் பயப்படுறீங்க. நீங்க வழக்கு போடணும். நீங்க செய்யலாம், வழக்கு போடணும். அண்ணா பல்கலை விவகாரத்தில் நீதிமன்றம் நீங்க செய்யலாம், வழக்கு போட்டு தான் வாங்கணும் இல்லையா? பல்கலை விவகாரம் நீங்க வழக்கு நடத்த மாட்டீங்க. பேசிட்டோம் அவங்க. அதை விட்டுருங்க. அத சொல்லிட்டாங்க. கேட்டது யாரு? திமுக தானே கேட்டிச்சு சிபிஐ. பொள்ளாச்சிக்கு சார் என்ன நடந்துங்க? இல்ல சார், 10 நாட்கள் 10 நாட்கள் கழித்து தானே எஃப்ஐஆர் போட்டாங்க. அதனால சிபிசிஐடி விசாரிச்சா நேர்மையா நடக்காதுன்னு அவங்க டிமாண்ட். இந்த கொடநாடுக்கு வருவோம். கொடநாடுக்கு வருவோம். டைம் இல்ல, என்ன அடுத்த இடைவேளை விடணும். நம்ம கொடநாடுக்கு வருவோம். எதை நோக்கி போகும்? இது அரசு தரப்புல ரொம்ப நம்பிக்கையோட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது இன்வெஸ்டிகேஷன்ல பெரிய தொய்வு இருக்கு. இந்த தொய்வை மீண்டும் இன்வெஸ்டிகேஷன் மீண்டும் வேகப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கு. இப்போ சுதாகரனை விசாரிச்சாங்க சமீபத்தில். இல்ல, அதற்கு முன்பு பொங்குன்றனை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. சசிகலா என்கொயரி முடிஞ்சிருக்கு. பட் இதுல பெரிய அளவுல எந்த பிரேக் த்ரூவும் கிடைச்சதா நான் நம்பல. ஒருவேளை அந்த கால் ரெக்கார்ட்ஸ்ல இருக்க டீட்டெயில்ஸ் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த கால் ரெக்கார்ட்ஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வரலாம். ஆனா இதுல இதுக்கப்புறம், அதாவது கோடநாடு அந்த கொலையும் கொள்ளையும் அதை மட்டுமே நம்ம பேசுறோம். அதுதான் இப்ப கிரைமே அங்க மட்டும்தான் இருக்கு. ஆனா அதற்கு பிறகு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்த மற்ற நிகழ்வுகள், அதுக்கப்புறம் நடந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், இது எல்லாமே அதோட தொடர்பு படுத்தியது தான். அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை சந்தித்தது கோடநாடு கொள்ளைக்கு பிறகுதான். அப்ப இதுல வேறு ஏதோ ஒரு மர்மம் அடங்கி இருக்கிறது. அங்க நடந்த அந்த செக்யூரிட்டியோட கொலையோ, அல்ல அதற்கு பிறகு கனகராஜனுடைய மர்ம மரணமோ, அதற்கு பிறகு நடந்த சயானோட குடும்பத்தினோட இறந்து போனதோ, அந்த சாலை விபத்தோ, இதை எல்லாத்தையும் தாண்டி இதுல நிறைய மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படாமலே இருக்கிறது. இந்த வழக்கம் மட்டும் நடக்கிற மாற்றம். ஆமா, எல்லா பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸோ அல்ல அதுக்கு பிறகு நடந்த மாற்றங்கள், தமிழ்நாட்டில் நடந்த மாற்றங்கள், அதிமுகவுக்குள்ளாகவும் நடந்த மாற்றங்கள். ஏன்னா இந்த கொள்ளைக்கு பிறகுதான் ஜெயலலிதா வீட்டுல ஐடி ரைட்ஸ் நடக்குது. அதாவது போயஸ் கார்டன் உட்பட எல்லா இடங்கள்லயும் ஐடி ரைட்ஸ் நடக்குது. அதற்கு பிறகுதான் டிமானிட்டைஸ்டு கரன்சில பெரிய அளவுல சொத்துக்கள் வாங்கினதாகவும் வைரமெல்லாம் வாங்கினதாகவும் சசிகலா மீது வழக்கு வருது. கிட்டத்தட்ட 1800 ஐடி ஆபீசர்ஸ் ஒரே நேரத்துல எல்லா இடங்கள்லயுமே போய் சோதனை நடத்துறாங்க. அதற்கு பிறகு வழக்கு வருது. ஆனா அந்த ஐடி கேஸ் இன்னைக்கு என்ன ஆச்சு? அதுக்கு பிறகு அதுல ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருந்ததா? இடி வந்தாங்களா? ஏடிஎம்கேல யாரையாவது என்கொயர் பண்ணாங்களா? ஆனா ஜெயலலிதா வீட்டுல ஐடி ரைட்ஸ் நடக்குது, கோடநாடுல ஐடி ரைட்ஸ் நடக்குது, எல்லா இடங்கள்லயும் அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா இடங்கள்லயும் ஐடி ரைட்ஸ் நடக்குது. சசிகலா சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயுமே ஐடி ரைட்ஸ் நடக்குது. ஆனா அதிமுக அலுவலகத்துல மட்டும் நடக்கல. அது ஜெயலலிதா சம்பந்தப்பட்டது இல்லையா? அப்போ உங்களுக்கு இதுல எல்லா இடங்கள்லயுமே அந்த அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள் ஒரு இடத்துலயும் இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதோட லிங்க் பண்ணி தான் பார்க்கணும். அக்னீஸ்வரன், நான் இவ்வளவு நேரம் பேசுனது சசிகலாவுக்கு எதிரான நகர்வுகளோடு கொடநாடு கொள்ளை வழக்கிலிருந்து அந்த சீக்வன்ஸை தொடர்புபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதாக நான் புரிந்து கொள்கிறேன். அவருக்கு எதிராக ஏதோ நடந்திருக்கு, அது என்ன நடந்திருக்குங்கிறது தெரியல. அவ்வளவு தூரத்துக்கு பெரிய அரசியலா எனக்கு தெரியாது சார்.
நான் ஒரு சாமானிய பார்வையாளனாகத்தான் நான் எல்லா விஷயத்தையும் பார்க்குறேன். அப்படித்தான் இதுவரைக்கும் இருக்கிறேன், இனிமேலுக்கு அப்படித்தான் இருப்பேன். அதனால இவங்களுக்காக அவங்கள இது பண்ணுமா, ஏன் ஐடி ரைடு போகல, அப்போ வந்து கொலை ஏன் இங்க நடக்கல அப்படிலாம் கேட்பாங்க லட்சுமி மேடம். அதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ்காரங்களுக்கு சவால் விடுறாங்க, அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆவணங்கள் அங்கதானே இருந்தது. ஆகவே ஆவணங்கள் இருந்தாலும் குற்றம் நடந்த இடம் எங்க, விசாரணை நடத்தப்பட வேண்டியது எங்க, பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அதுதானே பார்க்கணும், தொடர்புபடுத்தி பார்க்கணும். ஒருவேளை இப்படி பச்சுக்குருமே இதனுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கு, ஏன் டெல்லியில ரைடு உள்ளன்னு கேட்பாங்களா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்ப நான் கேட்பது, சிபிஐ விசாரிச்சிருச்சு, அந்த வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லிருச்சு, சிபிசிஐடி ஏன் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு உண்மை தெரியும், நடந்தது எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு விழிவு இங்கு நிற்கிறது. அதனால் உண்மையை சொல்லாலும் பிரச்சனை, சொல்லாட்டினாலும் பிரச்சனை. இந்த சில பேர் என்ன கையில புண்ணை வச்சுக்கிட்டு அந்த புண்ணை ஒரு ஆஸ்பத்திரியில போய் ஆத்தணும், மாத்திரை சாப்பிடணும், ஒரு ஆயின்மெண்ட் போடணும்னு பார்க்க மாட்டாங்க. அந்த புண்ணை வச்சுக்கிட்டு யாசகம் பெறுவார்கள். அது போலத்தான் இந்த குற்றத்தை காட்டி திரும்ப திரும்ப இது பாருங்க நடந்துச்சு, இங்க பாருங்க முன்னாள் முதலமைச்சர் நடந்துச்சு, ஏங்க நடந்துருச்சுல, நீங்க கண்டுபிடிக்கலாம்ல, ஏன் கண்டுபிடிக்க முடியல? உண்மை இல்ல. ஆகையினால இதை வைத்துக் கொண்டு நாம் வந்து தேர்தலுக்கு தேர்தல் ஒரு ஆயுதமா, இன்னும் அடுத்த வருஷம் வரப்போதுல, ஏன் 2002ல பேசல, 2023 ஏன் பேசல, 2021 ஏன் பேசல? எலெக்ஷனுக்காக பேசல. தேர்தல் வருகிற போது திமுக செய்கிற நாடகம், யார் அந்த சார் என்பதை இதே தமிழக அரசு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. இரண்டாவது விசாரணையில பெண்கள் பாதிக்கப்பட்டதா எஃப்ஐஆர், இரண்டாவது எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் வெளியில வந்துட்டாரு. 68 பேருடைய மரணம் என்ன, சிபிஐ விசாரிக்க கூடாது? எலெக்ஷனுக்காக இதை பயன்படுத்துறாங்க. திரு மணிகண்டன் சொல்லும்போது சொன்னாரு, திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாரு, இந்த வழக்கை விசாரிக்கட்டும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறதுல எங்களுக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்கிறதா அவங்களுடைய நிலைப்பாடு. இதுல திமுக என்ன யோசிக்கிறாங்க? இப்போ அக்னி சொல்லும்போது 2001 ஏன் பயன்படுத்தலைன்னாரு, 2020 நீங்க ஓகே அப்படி சொன்னீங்கன்னா ஓகே. 2017 தான் இது நடக்குது. 2021 அவங்க தேர்தல் சரி, அறிக்கை. ஓகே. நான் ஒரே ஒரு கேள்வி சார், ஒரு வழக்கை விசாரித்து முடிவு எட்டுவதற்கு 4 ஆண்டுகளான்னு கேட்கிறாரு. அதான சார் லாஜிக்கான கேள்வி. ஏற்கனவே 4 வருஷம் இல்ல பிளஸ் 4 அதை விட்டுறோம். 8 வருஷம். இந்த வருஷம் இந்த 4 வருஷத்தை விட்டுறோம் சார். இந்த 4 வருஷத்தை இல்ல வரேன். நீங்க பேசும்போது முழுக்க நான் அமைதியா இருக்கேன். நீங்க பேசுறீங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் பேசி முடிங்க. நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை கூட நான் குடிக்காம இருக்கேன். 4 + 4 8 வருஷ காலம்ன்றேன். அந்த நாளை தான் அக்கவுண்ட்ல எடுத்துக்க முடியாதுன்றாரு. எந்த வார்த்தையும் பேசடாம பண்ணாரு. அவர் பேசும்போது நான் அமைதியா இருக்கேன். என்ன அறமே இல்லாத வாதமா இருக்கு. அது ஒரு நாள் இப்படி பண்ண மாட்டாரு. ஏன் இன்னைக்கு பண்றாரு தெரியல. சரி, ஒரே வாதங்க. இந்த வருஷம் இந்த ஆட்சி அதிமுகவுக்காக இதை பயன்படுத்திக்கிறதுனே வச்சுப்போம், பொலிட்டிக்கலா இதை பயன்படுத்திக்கிட்டே வைக்கணும். அவர் சொன்னார் புண்ணை காட்டி அப்படின்னு சொன்னார். புண்ணுன்னு ஒத்துக்கிட்டார், நன்றி. நான் இப்படி வரேன். போன 4 வருஷம் நீங்க தானே இருந்தீங்க. இந்த சம்பவம் நடந்தது எப்போ? 2017. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது எப்ப? 2021. எத்தனை வருஷங்க? ஏன் 4.5 வருஷம் ஆச்சு? இல்ல எதுவுமே இல்லைன்னா 4.5 வருஷத்துக்குள்ள மிக வேகமாக இந்த வழக்கை நடத்தி முடித்து, இந்த வழக்கில் இவன் தான் உண்மையான குற்றவாளி, இதுக்கும் சம்பந்தம் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வந்துக்கலாமே. மேல்முறையீடு இந்த அரசு வந்து போட்டோம், அது வேற. நீங்க 4 வருஷமா பண்ணல? நீங்களும் இந்த புண்ணை காட்டி யாசகம் பெறும் மனநிலையில் இருந்தீர்களா? என்ன ஒரு லாஜிக் கூட பேசணும்ல. நான் ஒன்னு சொல்றேங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு பதறீங்க? அமைதியா இருங்க. முடிங்க, நான் இடைவேளைக்கு போறேன். இல்ல அவர் எதுவுமே பேச விட மாட்டேங்கிறாரு. எப்படி நான் அவர் 2வது சுட்டு பேசும்போது அமைதியா இருக்கிறேன். நான் ஒண்ணு கேக்குறேங்க, ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார்னு டிடி தினகரன் மீது ஒரு வழக்கு போட்டாங்க. இன்னைக்கு இந்த வழக்கு என்னாச்சு? குட்கா வழக்கு என்னாச்சு? சிபிஐ விரைந்து இந்த வழக்கை முடித்து விட்டதுன்னு உரிமை கொண்டாடுகிறார்கள் அல்லவா? குட்கா வழக்கு யார்கிட்ட இருக்குது? ஏன் அது முடியல? அதுல முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பெயர் அடிபட்டுச்சா இல்லையா? அன்னைக்கு அவங்க வீட்டில் ரைட் நடந்துச்சா இல்லையா? ஆர்கே நகர் தேர்தலின் பொழுது போய் ரைட் நடத்தி ஒரு தேர்தலை நிப்பாட்டினாங்களா, அந்த வழக்கு என்னாச்சு? அரசியலுக்காக பாஜக இத்தனை வழக்க பயன்படுத்துது இல்ல, திமுக அப்படி பயன்படுத்தல. நான் திருப்பி சொல்றேன், 18 ஆண்டுகள் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான வழக்கு, அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படுவதற்கு 18 ஆண்டுகள் ஆச்சு, ரைட்? ஆனா பொறுமையா 18 ஆண்டுகள் வழக்கை நடத்தி திமுக தீர்ப்பை வாங்கி கொடுத்தது, ரைட்? நீங்க ஒரு நிமிஷம், 2Gல இவங்க என்ன சொன்னாங்க? இன்னைக்கு என்ன ஆச்சு? உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்கறாங்க அந்த வழக்கை புதுப்பிக்கணும்னு. உச்சநீதிமன்றம் நோங்குது. இன்னைக்கு வந்து காமன்வெல்த் ஊழலை சொல்லித்தான் இவங்க ஆட்சியே வந்துச்சு பாஜக. இன்னைக்கு காமன்வெல்த் ஊழலை அமலாக்கத்துறை போய் முடிச்சு வச்சுட்டு வருது. ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜகவும் ஈட்டியும் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் ஒண்ணு பண்ணது இல்ல. அதை இங்க திமுக பண்ணல. அரசியல் பழி வாங்கணும்னு நினைச்சா அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம். 2 நாள்ல ஒரு வாரத்திலே கோர்ட் ஜாமீன் கொடுக்கும். அதை இந்த அரசு விரும்பல. இவர்களை சிறையில் வைப்பதல்ல நோக்கம். நிறுத்தி நிதானித்து ஆதாரங்களோடு வழக்காடி அவர்கள் அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதான் ஒண்ணே சார். இதுல வந்து நான் திருப்பி ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். சயான் ஒரு குற்றச்சாட்டு சொன்னார்னு சொல்ல, எடப்பாடி பழனிசாமி தொடர்புபடுத்தி சயான் பேசினார்னு சொன்னல, அவர் பேசும்போது 2019, அதுக்கப்புறம் கூட 2 வருஷம் இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் இதை செஞ்சோன்னு சயான் சொன்ன பிறகு 2 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. என்ன பண்ணீங்க?
சயான் சொன்னது போய் நீங்க 2 வருஷம் போதாது அவங்களுக்கு நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு. ஓகே, பேசலாம். அப்போ இது வந்து பொலிட்டிக்கலா பேசணும்னு நினைச்சு ஏதோ பேசிட்டு இருக்க கூடாது.